அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன, இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய சூரியன் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் நுழைவதால் 13ஆம் தேதி முதல் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தீர்வதோடு பண வரவை நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேளை நிச்சயமாக அமைய போகிறது. எனவே மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள், நெருக்கடிகள் போன்ற அனைத்தும் விலகுவதோடு மட்டுமல்லாது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மத்தை விட்டு விலகும் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களும் திருப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஜென்மத்தை விட்டு விலகி பல கிரகநிலைகள் ராகு, சுக்கிரன், புதன் உள்ளிட்ட கிரகநிலைகள் இணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் அந்த கிரகநிலைகளுடன் இணைகிறாருங்க உஷ்ண கிரகமான சூரியன் மிக வலுவாக ஜென்மத்தை விட்டு விலகக்கூடிய இந்த தருணத்தில் சிறப்பான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஜென்மத்தை விட்டு விலக போது மிக சிறப்பான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் ஜென்மராசியை விட்டு உஷ்ண கிரகமான சூரியன் விலகுவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். அதோடு மட்டுமல்லாது அரசு வழியில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதாயம் நிறைந்த தகவல்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. காரிய வெற்றி அதிக முயற்சியின்றி எளிதில் கிடைக்கும். இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட திடீரென பல சிரமங்களை முழுமையாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அனுபவஸ்தர்களின் ஆலோசனை என்பது மிகப்பெரிய அளவில் சிரமத்தையும் சிக்கலையும் முழுமையாக விலக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறார். நவ கிரகங்களுக்கும் ஆற்றலை அளிக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க. சூரியன் இல்லை என்றால் நவ கிரகங்களில் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அபரிவிதமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக சூரியன் தான். அப்படிப்பட்டவர் தான் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். அவர் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு தானாக தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது அலைச்சல், சிரமம் போன்ற அனைத்தையும் குறைத்து பல காரிய வெற்றிகளை எளிதில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு உஷ்ண கிரகமான சூரியன். எனவே இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நிம்மதி கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பமும் இல்லம் தேடி பல மகிழ்ச்சியான வாய்ப்புகள் உங்களுக்கு வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கைகூடும். பெரும்பாலான காரிய தடைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய நெருக்கடி, சிக்கல் என்று சொன்னாலும் அவற்றை இந்த தருணத்தில் எளிதில் கடந்து விடுவதற்கான முதன்மையான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க உஷ்ண கிரகமான இருக்கக்கூடிய சூரியன். ஜென்மத்தை விட்டு விலகி இருப்பதால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கடை உள்ளிட்ட பல போட்டி நிறைந்த விஷயங்களை சந்தித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அந்த கடுமையான போட்டிகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். சொந்தமாக பல முயற்சிகளை மேற்கொண்டு இதில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. தெளிவான சிந்தனையுடன் செயல்பட்டு பல காரியங்களில் எளிதில் வெற்றி பெறக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட எளிதில் கடந்து விடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவி மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய தேவைகள், பண உதவி போன்றவை தனஸ்தானத்தை வெளிப்படுத்தும் சுக்கிரனின் அமைப்பால் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்தி
கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் உள்ளிட்ட பல கிரகநிலைகளுடன் இணைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றம் உண்டு. ஏனென்றால் பல கிரகநிலைகளுடன் இணைந்து தனது சொந்த ராசியான அஷ்டமஸ்தானத்தை 8ஆம் இடத்தை வலுவாக பார்க்கிறார். குருவின் பார்வை இந்த கிரகநிலைகளின் மீது பதியும் போது இந்த கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் பெரும்பாலான சிக்கல்களும் மகர ராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சுயதொழில் துவங்கக்கூடிய உண்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாது உபரி வருமானம் அதிகரிக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது திடீரென சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் சிறப்பான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் உறுதியாகவே குறையும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பால் பல சிரமங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். சொந்தங்கள் விரும்பி வரக்கூடிய யோகமும் உங்களிடம் இருந்த பகை உணர்ச்சி நீங்கி புத்துணர்ச்சியுடன் உறவை புதுப்பிக்கக்கூடிய தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. ஒவ்வொரு பிரச்சனையாக குறையக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக ஜென்மத்தை விட்டு விலகும் சூரியனின் அமைப்பால் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது முழுமையாக 7.5 சனியும் விலக போகிறது. எனவே உறுதியாகவே உங்களது திறமைக்கேற்ற புதிய அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாகவே இந்த வேளையில் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய எண்ணம் நிறைவேறும். இந்த தருணத்தில் பொது வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. வியாபாரம் தொழில் ரீதியாக அபிவிருத்தி திட்டங்களை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் மேம்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் இலாக்கா மாறுதல் உள்ளிட்ட சிறப்பான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். மாணவ மாணவியருக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது சுப விரயம் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நிறைவாக அதிகரிக்கும் ஒரு வேலையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் பெண்மணிகள் நினைத்த அத்தனை காரியங்களும் சிறப்பாக மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு கைகூட போகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சூரிய பகவான் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். சூரிய வழிபாடு மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் புத்துணர்ச்சியும் அன்றாட பணிகளில் கிடைப்பதால் புது அனுபவத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அனுதினமும் உங்களை தேடி வரும்.